அன்பு சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரிச்சந்திர நாடகத்தின் பாகம் 5 பார்க்க போறோம். இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அரிச்சந்திரன் தன்னுடைய நாடையும் நகரத்தையும் செல்வத்தையும் அனைத்தையுமே விஸ்வாமித்திரர்கிட்ட கொடுத்து விட்டு அந்த அயோத்தி நகரத்தை விட்டு வெளியேறான். அதுல இருந்து தான் தொடங்குது இந்த பாகம் 5. வாங்க பாகம் 5க்குள்ள போய் பார்க்கலாம். சரிங்க. இப்ப அரிச்சந்திரன், அவருடைய மனைவி சந்திரமதி, அதன் பிறகு லோகிதாசன் அந்த குழந்தை பேரு, அதன் பிறகு சத்தியகீர்த்தி அந்த அமைச்சர், அதன் பிறகு விஸ்வாமித்திரர் அனுப்பிய அந்த சுக்கிரன், இந்த 5 பேரும் இந்த அயோத்தி நகரத்தை விட்டு வெளியேறாங்க. அவங்க பல ஆறுகளையும் காடுகளையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது விஸ்வாமித்திரர் ஒரு திட்டம் தீட்டுறாரு. என்னன்னா, அவனை பொய் பேச வைக்கணும் இல்லையா? சரி அப்படி சொல்லிட்டு அங்க இருந்த விலங்குகள் எல்லாம் அழைத்து, நீங்க போயிட்டு அரிச்சனை கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புறாரு. உடனே அந்த விலங்குகள் அங்க போகுது. அந்த எல்லா விலங்கையும் என்ன பண்றான் அரிச்சந்திரன் அப்படின்னா, தன்னுடைய வலிமையால அனைத்து விலங்கையும் கொள்கிறான். அதன் பிறகு ஒன்னும் கோபம் அடையார் அரிச்சந்திரன். இது நிறைய துன்பங்களை கொடுக்கிறாரு. அந்த நேரத்துல அரிச்சந்திரன் அங்க தோன்றி என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது அரிச்சந்திரன் இல்ல, விஸ்வாமித்திரர் அங்கே தோன்றி என்ன சொல்றாரு அப்படின்னா, அரிச்சந்திரா, உன்னை பார்க்கும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. நீ ஒரு மன்னன், ஆனால் இங்கே நீ மிகவும் கடுமையான துன்பங்களை அனுபவிக்கிறாய். உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கிறது. நீ ஒன்றுமில்லை, எனக்கு உன் நாட்டையும் செல்வத்தையும் தரவில்லை என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிடு, நான் இந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறேன் என்று சொல்றார். அதற்கு அரிச்சந்திரன் சொல்றான், முனிவரே, ஒருபோதும் நான் அதை செய்ய மாட்டேன். என் உயிரையும் என் மனைவி என் மகன் அனைவரையும் இழந்தால் கூட ஒருபோதும் அந்த சொல்லை நான் சொல்ல மாட்டேன் என்று அவன் சொன்னான். இது சொல்லி முடிச்ச உடனே அரிச்சந்திரனுக்கு, இவருக்கு விஸ்வாமித்திரருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. அவர் கண்களில் அனல் பறக்கின்றது. அந்த கோபத்தின் மூலமாக ஒரு சாபம் சொல்றார், ஒரு சாபத்தை விடுறார். அரிச்சந்திரா, நீ இதுவரை பட்ட துன்பத்தை விட மிக கடுமையான துன்பங்களை நீ பெறப்போகிறாய், அனைத்தையும் அனுபவிப்பாயாக என்று சொல்லிவிட்டு மறைகிறார். மறைந்த உடனே தனியாக ஒரு இடம் சென்று அங்கே அக்னி தேவனை அழைக்கிறார். அக்னி தேவா, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், மிகப்பெரிய ஒரு தீயை நீ ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தி அந்த தீயிலே அவர்கள் 4வரும் இறக்க வேண்டும். அரிச்சந்திரன் குடும்பத்தினுடைய 4வரும் இறக்க வேண்டும். அதற்கு நீ உடனே செய்யணும் அப்படின்றார். உடனே அந்த அக்னி தேவன் சொல்றாரு, விஸ்வாமித்திரரே, கற்பில் சிறந்தவள் சந்திரமதி, ஒழுக்கத்தில் சிறந்தவன் அரிச்சந்திரன், இவர்களை என்னால் அழிக்கவே முடியாது. இருந்தாலும் நீங்கள் சொல்வதால் நான் அதை முயற்சி செய்து பார்க்கிறேன், துன்பத்தை ஏற்படுத்துகிறேன், அவளை காசி நகரத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போறாரு. அங்க மூங்கில் காட்டுல மிகப்பெரிய ஒரு தீயை ஏற்படுத்துறாரு. அவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அந்த 5 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அந்த நேரத்துல அரிச்சந்திரன் என்ன பண்றாரு, அங்கே இருந்த சுக்கிரன், அதாவது விஸ்வாமித்திரர் அனுப்பின அந்த பணியாளர்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா இப்படி ஒரு தீ ஏற்பட்டு போச்சு, நம்ம எப்படி தப்பிப்பது, இதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த சுக்கிரன் சொல்றான், இது மன்னர் பரம்பரையில் பிறந்த ஒருவன் இறந்தால்தான், அந்த தீயில் இறந்தால்தான் அந்த தீ அணையும் என்று சொல்கிறார். இதை கேட்ட அரிச்சந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, அப்படியானால் நான் என் உயிரை அந்த தீயில் நான் கொடுக்கிறேன், நான் இறக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் தீயில இறங்க போறாரு. உடனே அங்க இருந்த அமைச்சர் சத்தியகீர்த்தி என்ன பண்றாரு, மன்னா, நான் இருக்கும் வரை நீங்கள் அந்த தீயில இறங்கக்கூடாது, நான் உங்களுக்கு பதிலாக நான் அந்த தீயில் இறங்கி என் உயிரை விடுகிறேன் என்று சொல்றார். அதற்கு அரிச்சந்திரன் சொல்றான், அந்த அரிச்சந்திரனை கட்டி அணைத்து, நீ என் மீது கொண்ட பாசம் எனக்கு புரிகிறது, ஆனால் ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்தவன் தான் அந்த தீயிலே உயிரை விட வேண்டும். நீ உயிர் விட்டாலும் நான் உயிர் விட்டால்தான் அந்த தீயானது அணையும். எனவே நான் என் உயிரை விடுகிறேன் என்று அந்த தீயில இறங்குவதற்கு போறாரு. உடனே அங்க இருந்த சந்திரமதி வராங்க. ஒரு கணவனுக்கு துன்பம் ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டிருப்பவள் பெண்ணா, நான் உங்களுக்கு பதிலாக நான் அந்த தீயில் இறங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த தீயில இறங்க போறா. உடனே அவன் குழந்தைனான் இல்லையா, லோகிதாசன் தேவதாசன், அவன் என்ன பண்றான், தன்னுடைய தாயின் காலை பிடித்து கொண்டு, அன்னையே, தாயே, நீங்கள் இந்த தீயில் இறங்க வேண்டாம். ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஒரு தாய் தந்தைக்கு துன்பம் ஏற்படும் போது அதை காப்பாற்றுவதுதான் ஒரு குழந்தைக்கு அழகு. எனவே உங்களுக்கு பதிலாக நான் அந்த தீயில் இறங்குகிறேன் என்று தன் தாயின் காலை பிடித்து அழுகிறான். உடனே அந்த தாய் என்ன பண்றா, தன்னுடைய குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு, பால் மனம் மாறாத அந்த குழந்தையானது எந்த அளவுக்கு இப்படி பேசும் திறனை பெற்றிருக்கிறது என்று வியந்தாள். மகனே, நீ இந்த நாட்டை ஆளக்கூடியவன், நான் என் உயிரை விடுகிறேன்,
என் கற்பின் மீது அந்த அக்னி தேவனுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னை எரிக்கட்டும், அந்த அக்னி தேவன், அந்த தீயானது என்னை எரிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த தீயிலே அவள் இறங்க போகிறாள். உடனே அங்கிருந்து அக்னி தேவன், ஆஹா, நம்முடைய சந்திரமதி இந்த தீயில் இறங்கினால் அவளுடைய நெருப்பு நம் மீது பட்டு நாம் எரிந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு அந்த தீயானது அணைந்தது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நீர் தடாகத்தை ஏற்படுத்தியது. அதாவது ஒரு குளம், மிகப்பெரிய ஒரு நீர்நிலையை உருவாக்கி அங்கே அந்த குளத்திலே அல்லி, தாமரை போன்ற பூத்து குலுங்குகின்ற அனைத்து மலர்களையும் அங்கே பூஞ்சோலையாக மாறுகின்றது. இது மாறியவுடன் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து அரிச்சந்திரன் தன் மனைவியின் கற்பை பெருமையாக பேசுகிறான். இவர்கள் இந்த நிலை இப்படி இருக்க இவர்கள் அனைவரும் அந்த காட்டை கடந்து காசி நகரத்துக்கு போறாங்க. இதுதான் பாகம் 5 இருக்கின்ற செய்திகள். பாகம் 6 நம்ம அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா கார்த்திகேயன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.